தேர்வு அசல் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியலை நாளை மறுதினம் முதல் பெற்றுக்கொள்ளலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் பயின்ற பள்ளியிலும் தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையத்திலும் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை மறுதினம் முதல் +2 வகுப்பு தேர்வின் அசல் சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். 2022ஆம் ஆண்டு பொது மறுபதிப்பீட்டு முடிவு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளி மாணவர்கள் பயின்ற பள்ளியிலும் தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையத்திலும் அசல் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை மறுதினம் முதல் +2 தேர்வு எழுதிய தேர்வர்கள் தங்களது அசல் சான்றிதழை இணையதளம் மூலமும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். +2 பொதுத் தேர்வு அசல் சான்றிதழை நாளை மறுதினம் முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். மோனிஷா, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பினுடைய அந்த பொது தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு முடிவு உட்பட அசல் மதிப்பெண் சான்றிதழ்களானது மதிப்பெண் பட்டியல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் முதல் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கின்றது. பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளியிலும் தனி தேர்வர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு மையத்திலுமே இந்த அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை மற்றும் மதிப்பெண் பட்டியலினையும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விவரங்கள் என்பது இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகள் எழுதியவர்களும் அதே போன்று தனித் தேர்வுகளாக எழுதியவர்களுக்கும் இந்த மதிப்பெண் மறுக்கூட்டல் மதிப்பெண்களானது தற்போது நாளை மறுதினம் முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.